Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இதன் அடிப்படையான வசனம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் இறை வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் மிகவும் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை தருகிறார். நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று. எனக்கு பிரியமானவர்களே, நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பது நமக்கு அடிப்படையான ஒரு ஆசையாக இருக்கிறது. அதுபோல தான் அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆர்வமுடனும் ஆசையுடனும் இருக்கிறார். நமக்கு எத்தனை காரியங்கள் நடக்காமல் போயிருந்தும், நம் வாழ்க்கையில் எதை இழந்திருந்தாலும், பொருளாதாரத்திலே நாம் சிக்கியுண்டு தவிக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு நாம் ஆண்டவர் மீது நாம் எப்படிப்பட்ட ஒரு இறை அன்பை நாம் வைத்திருக்கிறோம் என்று நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்க வேண்டும். உண்மையிலேயே அவரை நேசிப்பதால் நாம் எத்தனை துயரங்கள் வந்தாலும், எத்தனை வாழ்க்கையில் சரிவுகளை சந்தித்தாலும் ஆண்டவர் நம்மளோடு இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். அவர் நம் மீது ஆவலாக இருக்கிறார். என் மகள் எப்போது மனம் திரும்புவான், என் மகன் எப்போது மனம் திரும்புவான், அவனை நான் ஆசீர்வதிக்க வேண்டுமே, அவன் பாதை மாறி போய்கிறானே, அவனை நான் எப்படியாக பாதுகாப்பது என்று காத்து கொண்டு இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அநேக சகோதர சகோதரிகளுக்கு கூட கடவுளுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு மிகவும் சவாலாக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களோடு இருந்து அவர்களை தப்புவிப்பார். மனம் மாற்றத்திற்காக நாம் இயங்குகிறோமா? கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதித்து நம் மனம் மாற்றத்தை கண்ணோக்கி பார்த்து அதற்கு வேண்டிய மன வலிமையையும் அதற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் அருளுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கும் கூட உங்களுடைய ஆன்மாவிலே அவர் பற்றின இறை அன்பானது எவ்வளோ தாகத்தோடு இருக்கிறதோ, எவ்வளவு வாஞ்சியாக உங்கள் ஆன்மா இருக்கிறதோ, ஆண்டவர் உங்கள் ஆன்மாவோடு இடைப்பட்டு ஒரு மிகுந்த ஆறுதலை தருவார். அப்படி தருவதற்காக நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர், எங்களை பலப்படுத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவர். அப்பா, எங்களுக்கு எந்த துயரங்கள் வந்தாலும் வாதம் எங்கள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு நீர் காத்து கொண்டீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. நீர் எங்களை மெய்யான நடத்தும் உண்மையான மெய்ப்பராக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறேன். நன்றி அப்பா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட இந்த நாள் முழுவதும் அவர்களோடு இருந்து காரியங்களை செய்ய ஒவ்வொரு விஷயத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும். சோத்துக்கு தாவே துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.